சொல்லுங்கப்பா. அம்மா இது நம்ம கோவில நாசம் பண்ணிட்டாங்கப்பா, நாசம் பண்ணிட்டாங்க. அப்பா என்னாச்சுப்பா? ஏன் இப்படி பதட்டமா பேசுறீங்க? நம்ம கோயிலா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம்லமா, அந்த வீட்டை கிருபா மாப்பிள பாரா மாத்திட்டாருமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, நம்ம மீனாட்சி குடியிருக்கிற இந்த வீட்டுல இப்போ ஒரே சிகரெட் புகையும் சாராய வடையுமா இருக்குமா. காலி பசங்க எல்லாம் உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்காங்கம்மா, குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலவா. அவனுங்களை நான் தட்டி கேட்டதுக்கு என்ன பண்ணுனானுங்க தெரியுமாப்பா? கழுத்தை புடிச்சு தள்ளிட்டானுங்கப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. அப்பா அப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க அங்கே இருங்க, நான் உடனே கிளம்பி வரேன். வாப்பா வாப்பா, சீக்கிரம் வாப்பா. சரிப்பா. என்னப்பா அப்படி அநியாயம் பண்றாங்க? புரியலையே. ஐயோ, ஆவையாந்தாலே நாசம் பண்ணிட்டானுங்களே. அண்ணா இந்தோ இந்தோ, எங்க போன இந்தோ? சொல்லுங்கக்கா. என்ன இந்தோ, நீ பாட்டுக்கு சொல்லாம கிளம்ப கிளம்பி போயிட்ட? எங்க போன? அவனுங்க வீட்டையே நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்களாக்கா. ஏ என்ன சொல்ற? என்னாச்சு? ஆமாங்கக்கா, எங்க வீட்டை பாரா மாத்தி வச்சிருக்காங்களாம். ஐயோ, எங்க வீடு ஃபுல்லா ஆளுங்களா கூடி குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காங்களாம். என்ன சொல்ற இந்தோ? அக்கா நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்க்கா. அட பாவிகளா, இப்படி அநியாயம் பண்றீங்களேடா. இந்த வீட்ல யாருக்கும் மனசாட்சி இல்லையா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என்ன கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சரிம்மா. ஐயா ஐயோ, பட்ட பகல்ல இப்படி அராஜகம் பண்றானுங்களே. டேய், டேய், நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா? ஐயோ, இவனுக்கிட்ட இருந்து என் வீட்டை எப்படி மீட்க போறேன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. இது அப்பா அப்பா அழாதீங்கப்பா. பாருமா, நம்ம வீட்டை பாருமா, என்ன பண்ணிருக்கானுன்னு பாருமா.